ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த படங்கள் நம்மளோட ஷோவில் எந்தெந்த இடத்த இப்போ வந்து பிடிச்சிருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் கலெக்ஷன் வைஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்தது முக்கியமான படங்கள் என்னென்னலாம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி A to Z இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நம்ம ஷோவில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். கடந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. மலையாள படம் ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்தது. அதுதான் ARM அஜென்ட ரெண்டாம் மோஷனம். இந்த படத்தை வந்து மலையாளம் பெஸ்ட் பண்ணி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. 30 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. மொத்தமாக 5 லாங்குவேஜஸில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மலையாளத்தில் இந்த படத்துக்கு இது வரைக்கும் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.5 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்திருக்கு. கன்னடத்தில் இந்த படத்துக்கு 3 லட்ச ரூபாய் வந்திருக்கு. ஹிந்தியில் 6 லட்ச ரூபாய் வந்திருக்கு. தெலுங்கில் 89 லட்ச ரூபாய் கிட்ட வந்திருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 56 லட்சம் தான் இது வரைக்கும் கலெக்ஷன் வந்திருக்கு தமிழில். ஸோ ஓவராலாக கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 40 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்துருச்சு இந்த படத்துக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய். கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக லாபம் தான் இந்த படத்துக்கு. ஸோ அதனால இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஹிட் கேட்டகரி. சாதாரணமான ஆளுங்க போகக்கூடிய இடங்கள் தான் நீ போனது அத்தனையும் மணியன் மாதிரி ஒருத்தரால மட்டுமே போகக்கூடிய இடங்கள்னு இந்த சியோதிகாவுல எதுவும் இருக்காதா என்ன? நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட ஹிஸ்ட்ரின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. தமிழில் மட்டுமே இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 கோடியை வந்து நெருங்கி இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு இது வரைக்கும் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 கோடியை வந்து நெருங்கி இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம தளபதி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் 2 வாரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம தளபதிக்கு இந்த வரவேற்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுமாரான ஒரு படம் தான்ப்பா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கலவையான விமர்சனத்தெல்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் 50% இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆனப்போ இருந்த வரவேற்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஹிட் கேட்டகரி. நம்ம ஷோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வாரம் நியூ என்ட்ரி. இந்த வாரம் அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி கிட்டத்தட்ட 6 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். அதில் ஒரு படம் தான் லப்பர் பந்து. தமிழரசன் பச்சமுத்து இவர் தான் வந்து டைரக்டர் ஆஃப் திஸ் மூவி. ஒரு நியூ டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டராக வந்து ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் இவங்க 2 பேரும் வந்து நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி பல பேர் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து கதைக்களத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பார்த்துருக்கியா? நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நந்தன். ஈரா சரவணன் டைரக்ஷனில் இந்த படம் வந்து உருவாகி இருக்கு. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார். அவரோட படங்கள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக போய் பார்க்கலாம், தைரியமாக பார்க்கலாம். அந்த மாதிரியான கதைக்களத்தை தான் வந்து இவர் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த படத்தில் ஃபீமேல் லீடில் யார் நடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பெரியசாமி நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் வந்து பாலாஜி சக்திவேல் நடிச்சிருக்காரு. அப்புறம் சமுத்திரக்கனி சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆள்றதுக்கு தான் அதிகாரம் தேவைன்னு நினச்சி இத்தனை நாள் ஒதுங்கியிருந்தோம். ஆனால் இப்போ தான் சார் தெரியுது, இங்கே வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைன்னு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கடைசி உலக போர். இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பாப் தமிழா. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை தொடர்ந்து அவரோட படத்தில் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருப்பார். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா அவரே தான் நடிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கேரக்டர்ஸில் வந்து நம்ம நட்டி நடராஜ் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. நாசர் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கதைக்களத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம இப்பாப் ஆதிக்கு இந்த படம் நல்ல படமாக அமையுதா இல்லையா, இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் பெருசாக சொல்கிற மாதிரி போல இந்த படம் அவருக்கு கை கொடுக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கணும் தானே கொடுக்கணும். நாட்டில் கம்மியா இருக்கிறது யாரு? பணக்காரன் மட்டும் தானே, அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். அடுத்ததான் இந்த வாரம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் தோனிமா. இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் படத்தை டைரக்ட் பண்ண ஜெகதீசன் சுப்பு அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட லீட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட். ஃபீமேல் லீடில் வந்து ரோஷினி பிரகாஷ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பல பேர் நடிச்சிருக்காங்க. குட்டி பசங்க ஒரு சில பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் எதை நோக்கி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாயை மையப்படுத்தி இந்த படத்தோட கதைக்களம் வந்து நகருது. ஸோ மக்களோட வரவேற்பு பெருதா, சின்ன பசங்களோட வரவேற்பு வந்து கிடைக்குதா இந்த படத்துக்கு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
பப்புப்பா. ஏய் என்னடா பப்பு கிப்புனீங்கண்ணே தோனி நோய் சரியான ஆட்டக்காரன். பா பொம்பளை நாய்ப்பா. இந்த வாரம் இன்னொரு பெரிய ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சீனு ராமசாமி அவரோட இயக்கத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் கோழிப்பண்ணை செல்லதுரை. கதையின் நாயகனாக யார் நடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து மண் வாசனை மாறாமல் ஒரு மக்களோட வரவேற்பு வந்து இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ சீனு ராமசாமி சார் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பாசப்பிணைப்பு வந்து கதையில் வந்து வச்சிருப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இந்த மாதிரியான பாசங்களை வந்து உள்ள வச்சு படத்தை வந்து உருவாக்கியிருக்கதா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ மக்களோட வரவேற்பு இந்த படத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆத்தா கிடையாது, அப்பன் கிடையாது, ரெண்டும் சேர்ந்த உறவா நீதாயா இருக்க. இந்த வாரம் இன்னொரு முக்கியமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோழர் சேகுவேரா. இந்த படத்தோட டேரக்டர் அலெக்ஸ். இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் சத்யராஜ் சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அவரை சுற்றி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. நல்ல கதைக்களம் கொண்ட படத்துக்கு வந்து எப்பவுமே தமிழ் ஆடியன்ஸ் வந்து வரவேற்பு வந்து கொடுப்பாங்க. இந்த படம் எப்படி இருக்க போது, வரவேற்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க மாட்டு பாலை தயிராக்கி சாப்பிடுறீங்க, மாட்டை கேட்காமலே கதற பாலை கறந்துட்டானுங்க தலைவரே. நாங்க மாட்டை கறியாக்கி சாப்பிடுறோம். செப்டம்பர் 22 ஒரு பேன் இண்டியா மூவி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் தேவரா. இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர், ஃபீமேல் கேரக்டர் வந்து ஜான்வி கபூர். ரெண்டு பேரோட பேரே வந்து செம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணப்போ பயங்கரமான ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது விஷுவல்ஸ்லாம் சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டியிருந்தாங்க. இந்த படத்தோட சாங் கூட ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்கான ஒரு வைப் வந்து எல்லாருமே வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ வரவேற்பு இந்த சாங்க்கு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இவ்வளோ வரவேற்பு கிடைச்ச இந்த சாங் ஆகட்டும், இந்த ட்ரெய்லருக்கு ஆகட்டும், இந்த படத்துக்கு அவ்வளோ வரவேற்பு வந்து மக்கள் கொடுக்குறாங்களா இல்லையா, கலெக்ஷன்ஸில் வந்து எவ்வளோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடலை இறங்கினா இன்னிலிருந்து உங்க கண்ணுக்கு தெரியாத பயமா மாற. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற முதல் மூவி எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் அப். செப்டம்பர் 27 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எஸ்ஜே சீனு அவர் தான் வந்து டைரக்டர் ஆஃப் திஸ் மூவி. இந்த படத்தில் லீடில் யார் நடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பிரபுதேவா மாஸ்டர் அவர் தான் வந்து லீடில் வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் ஃபீமேல் கேரக்டரில் வந்து வேதிகா வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் வந்து சன்னி லியோன் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. பிரபுதேவா சாருக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி போகல. இந்த படம் அவருக்கு கை கொடுக்குதா இல்லையா, சொன்ன டேட்டுக்கு 27 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். காட்டுல யானை இருக்கும், சிங்கம் இருக்கும், ஆனா புலி வரும்போது காடே சைலண்ட் ஆயிடும். அடுத்ததாக செப்டம்பர் 27 இன்னொரு படம் ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து சட்டம் என் கையில். இந்த படத்தில் லீடில் யார் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ். இந்த படத்தோட டேரக்டர் வந்து சாச்சி. இந்த படத்தில் ஃபீமேல் கேரக்டரில் வந்து வித்யா பிரதீப் வந்து நடிச்சிருக்காங்க. ரித்விகா ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 20 அதாவது இந்த வாரமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கணும். பட் ஒரு சில காரணங்களால் இந்த படத்தோட வெளியீடு வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ சொன்ன டேட்டில் 27 இந்த படம் வருதா இல்லையா, சதீஷ்க்கு வந்து ஒரு நல்ல படமாக அவரோட கெரியரில் அமையுதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக ரொம்ப எதிர்பார்ப்புக்கு நடுவில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 27 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனா. இந்த படத்தோட பேர் ஹிட்லர். இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி. ஃபீமேல் லீடில் வந்து ரியா சுமன் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களாக தள்ளி போய் இப்போ செப்டம்பர் 27 டான் வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன டேட்டுக்கு வராங்களா இல்லையா, இன்னும் தள்ளி போதா, வரவேற்பு கிடைக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ செக். அடுத்ததாக ஒரு பெரிய படம் ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே அந்த படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். சி பிரேம்குமாரோட டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யழகன். இந்த படத்தில் லீடில் 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒருத்தர் வந்து நம்ம கார்த்திக் சார், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அரவிந்த் சாமி சார். 2 பேரோட காம்போ நம்ம பார்க்கும்போதே ரொம்ப செம சூப்பராக இருக்கும் போது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து ராஜ்கிரண் சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸ்ரீதிவ்யா அவங்க வந்து ஃபீமேல் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து சூர்யா சார், இன்னொருத்தவங்க வந்து ஜோதிகா மேடம். 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் சொன்ன டேட்டில் செப்டம்பர் 27 வருதா இல்லையா, 2 பேரும் கலக்குறாங்களா ஸ்க்ரீனில் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாத்ரூம் எங்க இருக்கு? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா?
அத்தான் நிறைய காசு வச்சிருக்காருடியே. இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த? அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற முதல் மூவி எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாவோட டைரக்ஷன் ஒரு படம் வந்து உருவாகி இருக்கு. அந்த படத்தோட பேரு கங்குவா. இந்த படத்துல லீட்ல யார் நடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் வாண்டட் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். உலக தரத்தில் இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே தான் இருக்கு. இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஒரு சில காரணங்களால தள்ளி போறதா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இன்னமும் அந்த டேட்டை வந்து ஃபைனல் டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. டேட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டாங்கன்னா மக்கள்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. அடுத்ததாக ஒரு பெரிய படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. அதுதான் வேட்டையன். எல்லாருமே இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் வாண்டட் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ அதை தாண்டி இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்லாம் இப்போ வந்து முழு ஈடுபாட்டோட வந்து போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே இந்த படத்தை தான் வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். என்னப்பா இவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் இப்படிலாம் பண்றாங்களே, பயங்கரமாக பண்றாங்களே, ஜெயிலர் எப்படிப்பட்ட ஒரு ஹிட்டை வந்து ரிசீவ் பண்ணுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். வேட்டையன் அதே ஹிஸ்டரியை வந்து திருப்பி படைக்குதா இல்லை என்ன மாதிரி ஹிஸ்டரியை வந்து புது ஹிஸ்டரியை வந்து படைக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். குறி வச்சா எற விழணும். அடுத்ததாக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு திரைப்படம், ஒரு பெரிய ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம், அமரன். இந்த படம் வந்து நவம்பரோட எண்டில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு சில காரணங்களால் தள்ளி போச்சு. அக்டோபரோட மிட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுவும் இல்லை. அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு நாங்கள் வரோம்ப்பா, கம்பீரமாக வரோம்ப்பா, உங்களெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லி அஃபிஷியலான ஒரு டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட லீட் யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவகார்த்திகேயன் அவர் தான் லீட் ஆஃப் திஸ் மூவி. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார் தான் வந்து ப்ரொடியூசர் ஃபார் திஸ் மூவி. இந்த படம் சொன்ன டேட்டுக்கு வருதா, தீபாவளியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபன்ட்ரி சோல்ஜர்ஸ் இந்தியால 20,000 பேஸ் கேம்ப் மேல இருக்கு. You are all the chosen ones. Who are we? அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு இன்னொரு படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து பிரதர். ஜெயம் ரவி அவர் தான் வந்து லீட் ஆஃப் திஸ் மூவி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டியது, ஒரு சில காரணம் தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து நாங்களும் தீபாவளிக்கு வரோம்ப்பா, ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கிளம்ப இறங்குறாங்க. ஸோ சொன்ன டேட்டுக்கு வராங்களா இல்லை தள்ளி போதா, பிரதர் அதாவது ஜெயம் ரவியோட கெரியரில் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுது, ஸோ தீபாவளி ரேஸில் யார் ஜெயிக்க போகிறது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு, என்னென்ன படம்லாம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் A to Z உங்கள்கிட்ட வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். டேக் கேர்.